நிலத்தடி நீர் பற்றாக்குறை காரணமாக கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் பகுதியில் புடலங்காய் உள்ளிட்ட காய்கறிகள் போதிய விளைச்சல் இல்லாததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருவிடைமருதூர் மற்றும் அதன் சுற்றுப்புற ஊர்களான கடம்பங்குடி, வீரக்கண், சேங்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் புடலங்காய் சாகுபடி செய்துள்ளனர். ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் கோடைக்கு பின்னரும் கடும் வெயில் அடித்து வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துவிட்டது. இதனால் புடலங்காய் உள்ளிட்ட காய்கறி சாகுபடி செய்யப்பட்டுள்ள இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. புடலங்காய் வளர்ச்சி குன்றி கொடியிலேயே வெம்பி உதிர்வதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே வேளாண் மற்றும் வருவாய்த்துறையினர் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே சில்லலப்பட்டியில் மயான பாதை தனிநபர் தோண்டியதால் பள்ளத்தில் இறங்கி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த பாதையில் பேவர் பிளாக் கற்கள் பதிக்க அம்மைநாயக்கனூர் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் 88 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்க உள்ளது. இந்த நிலையில் அந்த சாலை தனக்கு சொந்தமானது என கூறி தனிநபர் ஒருவர் ஜேசிபி இயந்திரம் மூலம் பெரிய பள்ளம் தோண்டியுள்ளார். இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தோண்டப்பட்ட பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சில்லலப்பட்டி கிராமத்தில் யாராவது மரணமடைந்தால் அவர்களை நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அடக்கம் செய்ய கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர். சிவகங்கையில் காளியம்மன் கோயிலில் 70ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவின் 3ஆம் நாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஒரே மாதிரியான ஆடை அணிந்து பெண்கள் பூத்தட்டு ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். பறை இசை முழங்க ஏராளமான மாணவர்கள் சிலம்பம் சுற்றி வான வேடிக்கையுடன் அரண்மனை வாசலில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டது. முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலம் கோயிலை அடைந்ததும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பூக்குழி இறங்குதல், அலகு குத்துதல் என நாள்தோறும் விழா கொண்டாட்டம் உள்ளது. ஜூலை 12ஆம் தேதி பூச்சொரிதல் விழா நடைபெறவுள்ளது. அன்று சந்தன காப்பு அலங்காரத்தில் குழந்தையுடன் பிள்ளை வயல் காளி எழுந்தருள்வார். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் உள்ள TNPL கிரிக்கெட் மைதானத்தில் தோனியின் பிறந்த நாளை கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். TNPL கிரிக்கெட் போட்டியின் 5வது லீக் ஆட்டம் நேற்று வாழப்பாடியில் உள்ள சேலம் கிரிக்கெட் பவுண்டேஷன் மைதானத்தில் நடைபெற்றது. அங்கு திரண்டிருந்த கிரிக்கெட் ரசிகர்கள் தோனியை வாழ்த்தி முழக்கமிட்டு அவரது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். திருவாரூர் அருகே பழமையான பாபா சையத் சதாத் அகமது மௌலானா தர்காவில் 83வது கந்தூரி விழா வான வேடிக்கையுடன் நடைபெற்றது. அடியக்கமங்கலம் கிராமத்தில் உள்ள மௌலானா வலியுல்லா தர்காவில் இதனையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சிறப்பு வழிபாடு செய்த பின்னர் கொடியேற்றம் நடைபெற்றது. வான வேடிக்கையுடன் நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் சாதி மத வேறுபாடின்றி பங்கேற்றனர். விழாவின் முக்கிய விழாவான சந்தனக்கூடு விழா வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சேலத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு மாநில அளவிலான பெண்களுக்கான மின்னொலி கைப்பந்து போட்டியில் சென்னை JPR கல்லூரி அணி வெற்றி பெற்று முதலிடம் பிடித்து கோப்பையை கைப்பற்றியது. கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய போட்டியில் சேலம், சென்னை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 6 பெண்கள் அணிகள் பங்கேற்று விளையாடினர். இறுதிப் போட்டியில் சென்னை தமிழ்நாடு காவல்துறை மகளிர் அணியும் சென்னை JPR மகளிர் அணியும் மோதின. இதில் அதிக புள்ளிகள் பெற்று சென்னை JPR மகளிர் அணி வெற்றியடைந்து கோப்பையை கைப்பற்றியது. இதனையடுத்து வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த அணிகளுக்கு சிறப்பு பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன.
மாட வீதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் அக்னி வசந்த விழா கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது நாடக கலைஞர் அர்ஜுனன் வேடம் அணிந்து அண்ணாமலையார் திருக்கோயில் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து 60 அடி உயரம் கொண்ட பனைமரத்தின் மீது ஏறி அத்திக்கட்டையில் உருவாக்கிய சிவலிங்கத்திற்கு பூஜை செய்தார். பனைமரத்தின் உச்சியில் இருந்து அர்ஜுனன் பிரசாதமாக எலுமிச்சம்பழத்தை பக்தர்களுக்கு தூக்கி வீச அதை பெரும் குழந்தை இல்லாத திருமண தம்பதியினர் குழந்தை பாக்கியம் பெறுவதாக ஐதீகம். இந்த உற்சவத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி நடத்தி தற்போது மீண்டும் பாஜக ஆட்சியை பிடித்துள்ள சத்தீஸ்கரில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவில் ஒரு காய்கறி கூட இல்லாதது காண்போரை திடுக்கிட வைத்துள்ளது. பல்ராம்பூர் மாவட்டத்தில் உள்ள தொடக்க பள்ளி ஒன்றில் ஏழை பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு பரிமாறப்படுகிறது. வெறும் மஞ்சள் தூளை சோற்றுடன் கலந்து அதையே மதிய உணவாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட காட்சிகள் இணையத்தில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூர் மாவட்டத்தில் பள்ளி குழந்தைகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட சப்பாத்திகளை உப்பை தொட்டு தின்ற காட்சிகளை நம்மில் பலரால் மறக்கவே முடியாது. அதை போலவே வெறும் மஞ்சள் தூளை சோற்றில் கலந்து அதை மதிய உணவு என தரும் சத்தீஸ்கர் பாஜக அரசின் கல்வித்துறை மீது பலரும் கடும் கண்களை வீசி வருகின்றனர். மறுபுறத்தில் கடந்த ஒரு வாரமாக காய்கறிகள் வழங்கப்படவில்லை என்று பள்ளி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.